பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் பட்டாம்பூச்சி போல அழகாக வண்ணமாய் சிறகடித்து பறப்பீர்கள். ஆதார வசனம் எரேமியா 18:6. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவ சிருஷ்டிப்பில் உன்னதமானவர்களே, தேவன் தமக்காகத்தான் சகலத்தையும் படைத்தார். அவருக்காகத்தான் சகலமும் இருக்கிறது. படைக்கும் போதோ உருவாக்கும் போதோ அவருக்கு யாருடைய உதவியும் தேவைப்படவில்லை, யோசனையும் அவசியப்படவில்லை. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், 3 காலங்களுக்குள்ள நடக்கிறவர். தன் சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற எதையும் மாற்றுவார். காலங்களையும் மாற்றுவார், சமயங்களையும் மாற்றுவார், ராஜாக்களையும் மாற்றுவார். பூமியை புதிதாக்குகிறவர். அவர் கட்டளையிட்டால் சகலமும் நிற்கும், அடிபடியும். சகலத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். மின்னலுக்கும் பாதையை வகுத்து கொடுக்கிறவர். மின்னலில் ஒளியை கைக்குள் வைத்திருக்கிறவர். ஐஸ்வர்யம் கணமும் அவராலே வருகிறது. 1 நாளாகும் 29:12. அவரை எதிர்த்து நிற்க அண்ட சராசரத்தில் எந்த சக்தியும் இல்லை. இப்படிப்பட்டவர் எந்த மனிதராலும் காணக்கூடாதவர். மனிதன் பேரில் அன்பு செலுத்துகிறார், ஆளுகை செலுத்துவதில்லை. நீ விரும்பினால் என்னை பின்பற்று என்றுதான் இயேசு சொன்னார். கர்த்தர் தாம் படைத்த மனிதனை மதிக்கிறார். அவர் படைத்ததை அவரே மதிக்கிறார், கணத்தை கொடுக்கிறார். தமது சாயலாய் உண்டாக்கியிருக்கிறார். ஆத்தும சாயல். தம்மை போலவே சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், தம்மை போலவே குணம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு ஆவியானவர் உள்ளே வைத்திருக்கிறார். இதை உணர்ந்த தாவீது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட சாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்றான். சங்கீதம் 33:12. கர்த்தர் நம்மை பார்த்து, நீங்கள் என் சுதந்திரம், என் ஜனம், என் மக்கள், உங்களுக்காக என் உள்ளம் பொங்குகிறது, உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உங்கள் நினைவாகவே இருக்கிறேன், உங்களை பெயரிட்டு அழைக்க அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய அன்பை, பிரியத்தை, பாசத்தை, நேசத்தை வேதம் முழுவதும் காட்டியுள்ளார். இப்படி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டியதில்லை என்னவென்று, நாம் உயர்ந்த உன்னத வாழ்வு வாழ்ந்து எப்போதும் அவருடனே இருக்க விரும்புகிறார் என்பதை சொல்ல வேண்டியது இல்லை. நாம் சுயித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், எழுதியும் வைத்துள்ளார். 3 யோவான் 2வது வசனம். இப்படிப்பட்டவர் நமக்கு கெடுதல் நினைப்பாரா? ஆசீர்வாதங்களை அடைத்து கொள்வாரா? பொக்குப்படுத்துவாரா? வெட்கப்படுத்துவாரா? நிச்சயமில்லை. உன் வாழ்வில் நான் எதை செய்தாலும், எதை உன் வாழ்வில் நான் அனுமதித்தாலும் அது உன்னுடைய நன்மைக்கே என்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து. இப்படிப்பட்டவர் நம்மை தன் சித்தம் போல் மாற்ற தமது கையில் அடங்கி இருக்க சொல்கிறார். 1 பேதுரு 5. அடங்கி இருந்தால் தான் அவர் செய்ய முடியும். ஏற்ற காலம் எது என்பது அவருக்கு அறிவார், நமக்கு தெரியாது. நாளை என்ன சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. நம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. இதனால் தான் யாக்கோபு இப்படி எழுதி வைத்தான்: ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதி வைத்தான். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இதுதான் உண்மை, சத்தியம். கர்த்தர் தம்மை கையில் இருப்பதை குயவன் கையில் இருக்கும் களிமண்ணுக்கு ஒப்பிடுகிறார். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. குயவன் கையிலேயே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைத்தான். குயவனுக்கு அதில் உரிமை உண்டு. தன் மனதில் எப்படி வைத்திருக்கிறானோ அதை போல செய்ய அவன் ஆசைப்படுகிறான், செய்கிறான். களிமண்ணுக்கு எந்த அதிகாரம் இல்லை. என்னை இந்த இடத்தில் பிறக்க வைங்க, என்னை இப்படி வைங்க, எனக்கு இப்படி மூக்கு கொடுங்க, எனக்கு இப்படி கை வைங்க, முடியாது. இந்த களிமண் நம்மீது அவருக்கு உரிமை உண்டு. அவரது பார்வைக்கு சரியாய் கண்டபடி, நம்முடைய பார்வைக்கு விருப்பத்திற்கு தகுந்தாற் போல இல்லை. நமக்கு கிட்ட பார்வை, இன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். தூரத்து வருங்காலம் எப்படி என்பதை நாம் அறியோம். ஆகையால் நாம் நம் வாழ்வை நம்மை அவர் கையில் ஒப்படைப்பதுதான் விவேகம், புத்திசாலித்தனம்.
குயவன் கையில் களிமண் அடங்கி இருக்க வேண்டும். வழிக்கு வழிக்கு கீழே விழுந்தால் நம்ம எப்படி செய்வான்? அவர் நம்மை வணைகராய் திருத்தமாய், ஆனால் நம் விருப்பத்திற்கு அவர் வளைந்து கொடுக்க மாட்டார், கொடுப்பது இல்லை. ஏன்? நாம் காலத்தின் செயலை அறியோம். அதனால்தான் முதலில் நாம் உண்டாக்கின ஆதாம் ஏவாள் தவறு செய்து விட்டார்கள், தேவ கட்டளையை மீறிவிட்டார்கள். சரி, முதல்ல படைக்கப்பட்டவர்கள் இவர்களை வெளியே துரத்திவிட்டால் நம்முடைய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிவிடும் என்று அல்லவா பதிவாகிவிடும் என்று நினைத்தாரா? தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். சுடரொளி பட்டயத்தை ஏதேனுக்கு காவல் வைத்தார். சவுல் முதலில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், தெரிந்தெடுத்தார். சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரத்தின் தெரிந்தெடுத்தார். அவன் கட்டளையை மீறினான். 1 சாமுவேல் 13:9, 1 சாமுவேல் 15:2-3 இருமுறை அவன் மீறினான். திரும்ப சொல்லியும் 1 சாமுவேல் 15:9 கர்த்தர் இப்படி சொல்கிறார், இவனை ராஜாவாக்கினது குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று. அப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவனை தன் கையில் எடுத்து தான் விரும்பினபடி வணைய விரும்பினார். அவனோ பொறாமையினாலே ஆட்கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தாவீதை உயிரை வேட்டையாடி துரத்தி கொண்டே இருந்தான். வழிக்கு போய்கொண்டே இருந்தான். இந்த களிமண் குயவன் கையில் இருக்கவே இல்லை. கர்த்தர் தமது ஆவியை அவனை விட்டு விலக்கினார், வளைந்து கொடுக்கவில்லை. நாம் அவர் கையில் முற்றும் ஒப்படைக்கும் போது அற்புத விதமாக நம்மை வணைகிறார். வேண்டாததை குயவன் சின்ன கத்தியை வைத்து சுரண்டி எடுப்பது போல செய்கிறார். வலிக்கத்தான் செய்யும். நமக்கு நம் சுயம் அடிபடும், கத்தும். நாம் சுயத்திற்கு வளைந்து கொடாமல் அவர் கரத்தில் இருப்போமேயானால் அற்புதமாக நம்மளை வரைவார். ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒரு அழகான பூவோ அல்லது ஒரு பறவையோ போட்ட கிளாத்தை பார், என்ன அழகாக இருக்கிறது, வண்ணமாக. அந்த கிளாத்தை திருப்பி பாருங்கள், அலங்கோலமாக இருக்கும் நூல். எத்தனை குத்து அதில் குத்துப்பட்டிருக்கும், யோசித்து பாருங்கள். அத்தனை குத்து அந்த துணி வாங்கினதுனால்தான் அழகாக மாறி இருக்கிறது. வணைந்து அழகுபடுத்தி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி தாவீதை சிம்மாசனத்தில் அமர்த்தியது போல, யோசேப்பை அயல்நாட்டில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது போல உங்களை வைப்பார். நாம் அவர் கையில் இருக்க வேண்டும். எப்படி அவர் கையில் அடங்கி இருப்பது? தினப்படி வாழ்வில் எது நடந்தாலும் அதை பக்குவமாக ஆவியான துணை கொண்டு அணுக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:36-39 வரை உள்ள வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறது. இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். எதுவை நான் ஆண்டவரிடத்து பிரிக்க முடியாது. நான் அவர் கையிலேயே இருப்பேன். அற்புதமாக வணைவார். நீங்கள் கற்பனைக்கு எட்டாதபடி வணைவார். அவரை அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. அப்படி அவருக்கும் உங்களுக்கு நடுவில் எதுவும் வரக்கூடாது. பிலிப்பியர் 4:12, 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, குறைவுபட்டாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, தரித்திரமடைந்தாலும் சரி, உயர்வடைந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்கிறார். அந்த மன ரம்மியம் நம்மளுக்கு வேண்டும். எல்லாம் நன்றாக இருந்து சூப்பராக இருக்கும் பொழுது ஆஹா ஓஹோ என்று இல்லாதபடிக்கு, ஒன்றுமில்லாத ஒரு புலம்பிக் கொண்டு படுத்து விடாதபடிக்கு நமக்கு ஒரு பேலன்ஸ்டு வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது அவர் அழகாக நம்மை வணைகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் சொல்ல வேண்டியது இல்லை. நாம் அவர் கையில் இருந்தால் போதும். இதற்கு மேல் உயரவே இல்லை என்ற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். நம்புங்கள், அவர் கையில் இருங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உங்கள் கரத்தில் இருக்கிறோம். உங்கள் சித்தம் போல வணையும் ஐயா. உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டி எங்கள் மூலமாக இந்த பாத்திரம் காணப்பட வேண்டும். செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனை, என் சித்தம் அல்ல, கர்த்தரின் சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் என்பதில் தினமும் விழிப்போடு கருத்தாய் நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.